அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, எ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் டு சப்போர்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், கல்வி வளர்ச்சிக்கு உதவும் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சமீபத்தில் நம்மளோட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு வந்து இந்த ஒரு திட்டத்தை ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஃபுல்லாக இந்த திட்டத்தில் எவ்வளோ பயனாளிகள், இந்த திட்டத்தினால அந்த பயனாளிகளுக்கு என்ன பயன் இருக்குது, அரசாங்கத்துக்கு என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பற்றி முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் அது வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக்கிறதுல ஒரு தடையாக இருக்கக்கூடாது. வறுமை மற்றும் பசி அப்படிங்கிறது நம்ம மாணவர்களுக்கு கல்வி கற்றுக்கிறதுல ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் முதல்ல காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் தொடங்கியிருப்பார். தொடங்குறதுக்கான காரணமே அதுதான். ஓகேங்களா? ஸோ மதுரையில் வச்சு இனாகரேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு திட்டத்தை, காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத. காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா முதல் கட்டமாக 2022-23 ஆண்டு அப்போ 36 அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டுச்சு இனிஷியலாக. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 1649 பள்ளிகளுக்கு இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. சமீபத்தில் பார்த்தோம்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்குமே இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1,50,000 மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. 2-3 லட்சத்துக்கு மேலேயே பெனிஃபிஷியரிஸ் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளும் உள்ள வந்துட்டனால பெனிஃபிஷியரிஸ் நம்பர் இன்னும் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தின்படி பார்க்குறப்ப 97.2% பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் பை தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 97% ஆரம்ப கால கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த திட்டத்தினால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரீசிங் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் அண்ட் என்ரோல்மெண்ட் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ். அதாவது நமக்கு என்ரோல்மெண்ட் ரேட்ல எப்பயுமே பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் கல்வி அப்படிங்கிறது எப்பயுமே ஸ்டாப்ல தான் இருப்பாங்க. ரீசெண்டாக பார்த்துட்டு நம்ம ஹையர் எஜுகேஷன்லேயே நம்ம தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ரோல்மெண்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துறதுல இந்த ஒரு திட்டம் ரொம்ப பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுல ஸ்கூலுக்கு என்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒன்று, ஸ்கூலுக்கு வரதுங்கிறது ஒன்று. சரிங்களா? அப்போ அட்டெண்டன்ஸுமே பார்த்தோம்னா காலை உணவு திட்டம் வந்ததுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஸ்டேட் பிளானிங் கமிஷன் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அட்ரஸிங் அண்டர் நியூட்ரிஷன் அமாங் சில்ட்ரன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேர்னிங் எபிலிட்டி. ஸோ நிறைய மாணவர்கள் பார்த்தோம்னா காலையில் சாப்பிடாம வந்து படிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறத உருவாக்கும். இதனால லேர்னிங் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா? பசியில் நமக்கே ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்போ சின்ன பசங்களுமே அப்படி தான். ஓகேங்களா? அப்போ அண்டர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான அதர் ஃபேக்டர்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நமக்கு டைரெக்டாக லேர்னிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா, அடுத்து the government announced the objectives of the scheme to reduce the burden of cooking mothers அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குக்கிங் மதர்ஸோட பேர்டனையும் குறைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு திட்டம் வந்து நோக்கமாக வச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா, டியூ டு திஸ் ஸ்கீம் 60% ஆஃப் த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் ஸ்கூல் half an hour பிஃபோர் ஸ்கூல் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஸ்டேட் பிளானிங் கமிஷன் எல்லாமே ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சொன்னதுதான். கிட்டத்தட்ட 60% மாணவர்கள் பள்ளிக்கு நேரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாங்க இல்லையா? அதனால என்ன பண்றாங்க? as a result they interact with their peers and their sportsmanship also has increased according to the survey அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பசங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து விளையாடுறது, இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்குது. இதனால சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, மால் நியூட்ரிஷன் இஸ் காஸ்ட் பை நாட் ஹேவிங் இனஃப் ஃபுட் 3 times a day. இன் திஸ் பேக்ரவுண்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, ரூரல் ஏரியாஸில் இந்த ஸ்கீமோட ஒரு தாக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விமன் பார்த்தோம்னா வேஜ்டு லேபராக இருப்பாங்க பெண்கள். அந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அப்படித்தான். ஓகேங்களா? 2 பேருமே 8 மணி 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்போ மாணவர்களுக்கு பார்த்தோம்னா அரசாங்கமே உணவு கொடுக்கறது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு பேர்டனை கம்மி பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணுறது, மால் நியூட்ரிஷனை ரெடியூஸ் பண்ணுது, ஸ்டூடெண்ட்ஸோட
நமக்கு என்ன ஆகுது, அவங்களோட லேர்னிங் எபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகுது, அண்டர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது, அவங்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது, ஸ்போர்ட்மேன்ஷிப் அப்படிங்கிறது அதிகமாகுது. சரிங்களா? அதே மாதிரி 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு ஏர்லியராகவே வர ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சொன்ன இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸான பாயிண்ட்ஸ். அது மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ.